கற்றல் நன்றே. இந்த பாடலை எழுதியவன் ஆரியை படகடைந்த நெடுஞ்செழியன். இவன் கல்வியினுடைய சிறப்பை பற்றியும் கல்வி கற்க வேண்டும் என்பதை பற்றியும் கூறுகிறான். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. அதாவது எப்படியெல்லாம் ஒரு ஆசிரியருக்கு உதவி செய்ய முடியுமோ அப்படி அந்த ஆசிரியருக்கு உதவி செய்து உருபொருள் கொடுத்தும், அது மிகுந்த அளவில் அவருக்கு பொருளை கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பிற்றை நிலை என்றால் பணிவோடு இருக்கின்ற நிலை. ஆசிரியர் போய் நம்ம பணிவோடு இருக்கிறோமே என்ற ஒரு வெறுப்பு இல்லாமல் அவரிடத்துல அன்போடு பணிவோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்து கற்றல் நன்று. அப்படி இருந்து கல்வி கற்பது நல்லது. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின்பாலான் தாயும் மனம் தெரியும். ஒரு தாய்க்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் அதுல எந்த ஒரு பையன் பிள்ளை கல்வி கற்றவனாக இருக்கிறானோ அவனையும் தாய் வேறு மாதிரியாகத்தான் பார்ப்பாள். அவனிடத்துல அவளுடைய மனமும் சற்று மாறுபடும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். ஒரு அரசனுக்கு ஒரு குடும்பத்திலே உள்ளவரிடத்திலிருந்து ஒரு காரியம், ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்றால் அவன் அந்த குடும்பத்திற்கு சென்றால் மூத்தவனை வா என்று அழைக்க மாட்டான். வயது முதிர்ச்சியினாலே பயனில்லை, அறிவுடையவனைத்தான் அழைப்பான். ஆகவே மூத்தோன் வருகை எண்ணாது அவருள் அறிவுடையோனாறு அரசும் செல்லும். அறிவுடையவனிடத்தில்தான் அரசனும் சென்று பணி செய்யுமாறு சொல்லுவான். கடைசியாக வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. வள்ளுவர் காலத்திலேயே அதற்கு முன்பாகவே கூட ஆரியர்களுடைய வர்ணாசிரம கொள்கை தமிழ்நாட்டிலே வந்துவிட்டது. அந்த வர்ணாசிரம கொள்கைப்படி பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், அடுத்த நிலையிலே உள்ளவர்கள் சத்திரியர்கள், அதற்கு அடுத்த நிலையிலே உள்ளவர்கள் வைசியர்கள் வணிகர்கள், கடையில் நிலையிலே உள்ளவர்கள் சூத்திரர்கள். சூத்திரர்கள் என்பவர்கள் இந்த மற்ற மேலே உள்ள 3 நிலையில் உள்ளவர்களுக்கு பணிபுரிபவர்கள். இந்த 4 நிலையில தான் மக்கள் இருக்கிறார்கள். மக்களை இதெல்லாம் பிறப்பாலே மக்களை பிரிப்பது. அது மட்டும் இல்லாமல் இந்த 4க்கும் அப்பாலும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் பஞ்சமார் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் தீண்டப்படாதவர்கள். சரி, இந்த 4 பிரிவில உள்ளவர்களை வேற்றுமை அறிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின். கீழானவனாக கருதப்படுகின்ற பிரிவை சார்ந்தவன் சூத்திரன். அவன் கல்வி கற்றால் மேலானவனாக பார்ப்பனன் அவனிடத்திலே போய் கல்வி கற்பான். ஏன்னா கல்வி கற்க வேண்டும் என்றால் இவன் தான் கல்வி கற்றவன், அவனிடத்தில்தான் போய் கல்வி கற்க வேண்டும். ஆகவே கல்வியினால்தான் ஒருவன் சிறப்படைகிறான், பிறப்பினால் அல்ல என்பது பாண்டிய மன்னனுடைய கருத்து. அடுத்த பாடல் இந்த பாடலை இயற்றியவர் அவையார். சிறிய பாடல். நாடாகொன்றோ காடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி தல்லவர் ஆடவர் அவ்வழி தல்லை வாழிய நிலனே. இந்த நாடா கொன்றோ என்பது நாடாக ஒன்றோ என்பதனுடைய திரிவு. ஆக ஒன்றோ என்பது கொன்றோ என்று திரிந்தது. நாடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் அது அவலாக இருந்தாலும், அவல் என்றால் பள்ளம், பள்ளமான இடமாக இருந்தாலும், மிசை என்றால் மேடு, மேடான நிலமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலமாக இருந்தாலும் அவ்வழி நல்லவர் ஆடவர். எங்கே ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நிலம் வளமானதாக இருக்கும், நாடு செழிப்பாக இருக்கும் என்றுதான் இந்த பாடலுடைய பொருள். சங்க காலத்திலே நிலத்தை 5 வகையாக பிரிப்பது வழக்கம். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தம். இந்த குறிஞ்சி இந்த பாடல்ல நாடாகொன்றோ என்பதிலே நாடு என்பது மருத நிலத்தை சார்ந்த ஊர்களுக்கு பேர் நாடு என்று சொல்லப்படும். அது வயல் சார்ந்த இடத்திலே உள்ள ஊர்களுக்கு நாடு என்ற பெயர். காடு என்பது முல்லை. முதல்ல நாடு என்பது குறிஞ்சி நிலம், காடு என்பது முல்லை நிலம். நாடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் அவலாகொன்றோ, அவல் என்றால் பள்ளம். எது பள்ளம்? பள்ளம் என்பது கடல் தான். அது கடலை சார்ந்த இடம் நெய்தல் நிலமாக இருந்தாலும் மிசையா கொன்றோ, மிசைனா மேடு, மேடாக இருப்பது குறிஞ்சி. ஆகவே இந்த நிலமானது மருத நிலமாக இருந்தாலும், முல்லை நிலமாக இருந்தாலும், நெய்தல் நிலமாக இருந்தாலும், குறிஞ்சி நிலமாக இருந்தாலும், எங்கே ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நிலம் செழிப்பாக இருக்கும்.
நிலத்தை 5ஆக பிரிப்பார்கள். நான் 4 தான் சொன்னேன். இதுல இந்த குறிஞ்சியும் முல்லையும் தன்னுடைய நிலையிலிருந்து திரிந்தால், அதாவது மழை இல்லாமல் வறண்டு போனால் அதற்கு பாலை என்று பெயர். பாலை நிலத்திலே மக்கள் வசிப்பதில்லை, வழிப்பறி கொள்ளையர்கள் தான் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. ஆகவே மக்கள் வசிக்கின்ற இந்த 4 வகையான நிலத்திலே, அந்த நிலம் எப்படி இருந்தாலும் அங்கே ஆடவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நிலம் செழிப்பாக இருக்கும். ஏன் ஆடவர்களை சொல்லுகிறார் என்றால், சங்க காலத்திலே ஆடவர்கள் தான் வீட்டை விட்டு வெளியிலே வேலை பார்த்தார்கள். பெண்கள் வீட்டிலே உள்ள வேலைகளை பார்த்துக் கொண்டார்கள், பிள்ளைகளை பார்த்துக் கொண்டார்கள், வீட்டிலே எவ்வளவு வேலைகள் இருக்கின்றன அவற்றை பார்த்துக் கொண்டார்கள். ஆடவர்கள் வெளியிலே போய் வேலை செய்தார்கள். இந்த காலத்திலே இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வேண்டுமானால் ஆடவர் என்று சொல்ல வேண்டியதில்லை. இந்த காலத்தில் ஆடவர்களும் வெளியில போய் வேலை பார்க்கிறார்கள், பெண்களும் வேலை பார்க்கிறார்கள். ஆகவே ஆடவர் என்பதை இந்த காலத்துக்கு ஏற்ப சொல்ல வேண்டுமானால் மக்கள் எங்கே நல்லவர்களாக, நல்லவர்கள் என்றால் கடின உழைப்பும் நல்ல பண்புகளும் உள்ளவர்கள். எங்கே மக்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நிலம் நாடும் செழிப்பாக இருக்கும் என்பதுதான் இந்த பாடலுக்கு இந்த காலத்துக்குரிய விளக்கம். இதே கருத்தை வள்ளுவரும் சொல்கிறார். தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேருவது நாடு. தள்ளா விளையுள் என்றால் குறையாத விளைச்சல். குறையாத விளைச்சல் உள்ள நாட்டிலே குறையாத விளைச்சல் இருக்க வேண்டும். தக்கார் என்றால் தகுதி உடையவர்கள். தகுதி என்றால் ஒரு நாட்டிலே தகுதி உடைய மக்கள் என்று சொன்னால் பலவிதமான திறமை உடையவர்கள் இருக்க வேண்டும். உழைப்பவர்கள் இருக்க வேண்டும், மருத்துவர்கள் இருக்க வேண்டும், கணித்துறையில சிறந்தவர்கள் இருக்க வேண்டும், பொறியாளர்கள் இருக்க வேண்டும். இப்படி பலவிதமான துறைகளிலே சிறந்த அறிவுடையவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் அதுதான் நாட்டுக்கு சிறப்பு. ஆகவே நல்ல விளைச்சல் இருக்க வேண்டும், பலவிதமான துறைகளிலே அறிவில் சிறந்தவர்கள் இருக்க வேண்டும். அடுத்து தாழ்விலா செல்வர். தாழ்விலா செல்வர் என்பது குறையாத செல்வம். குறையாத செல்வம் யாரிடத்துல இருக்கும்? ஒரு இடத்துல போய் வேலை பார்ப்பதனாலே ஒருவன் பெரிய செல்வந்தனாக முடியாது. வணிகர்கள், வியாபாரம் செய்பவர்கள் ஓரளவுக்கு பெரிய செல்வந்தனாகலாம். அதனால இந்த தாழ்விலா செல்வர் என்பதற்கு தேப்போ மீனாட்சி சுந்தரனார், வாசுப மாணிக்கனார் போன்ற அறிஞர்கள் வணிகர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னுடைய கருத்துப்படி தாழ்விலா செல்வர் என்பது தொழில் முனைவோர். முதலீடு செய்து திறமை உள்ளவர்களை பணிகளில் அமர்த்தி பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் திறமை உள்ளவர்களிடத்துல தான், அந்த தொழில் முனைவோர் இடத்துலதான் உள்ளது. தொழில் முனைவோர்கள் எந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்த நாடுதான் முன்னேறும். அதுதான் வளமான நாடு. இந்த பாட்டிலே இன்றைக்கு விளக்கம் அளிக்க வேண்டுமானால் அவையார் சொன்னதை போல எந்த நாட்டிலையும் மக்கள் நல்லவர்களாக இருந்தால் அது நாடு வளமாக இருக்கும். நல்லவர்கள் என்பது திறமையுடையவர்களாக இருக்க வேண்டும், தொழில் முனைவோர்களாகவும் அந்த நாட்டிலே இருக்க வேண்டும்.